ஓவரா எகரணும்னு பார்த்தல நீ? எப்படி ஒரு ரெக்கைய வெட்டி உன்னை கீழே விழ வச்சுன்னு பார்த்தல? என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? இப்போ உனக்கு உன் பசங்களும் கிடைக்க மாட்டாங்க, அபியும் கிடைக்க மாட்டான். இவளுக்கு தேவை அண்ணன் இல்ல தானோ, அண்ணனோட பணம். ரோட் சைடுல வித்த காட்டி 5க்கும் 10க்கும் பொழைக்கிற ஒரு தெரு பொண்ணு தானே இவன். அதே வித்தைய காட்டி அண்ணனை தான் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பார்த்தா, டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸையும் தான் பேருக்கு மாத்திக்கலான்னு பார்த்தா. அண்ணனை கவுக்கிறதுக்காகத்தானே இவ விரதமே இருந்தா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. அண்ணன் 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு தானே நீ விரதம் இருந்த. அதே சமயம் உன் பசங்களோட ஆயுசு குறைஞ்சிரும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா? You're right. இதனால உனக்கு எந்த நல்லதும் நடக்கல. ஆனா நீ அபிக்காக விரதம் இருந்ததுனால இப்படி ஒரு ஃபேவல் பார்ட்டி மட்டும் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாள்ல மட்டும் நீ என்னைக்குமே மறக்காத. அண்ட் ஒரு விஷயம் நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீ எங்களை பத்தின உண்மையை யார்கிட்டயாவது சொல்லணும்னு முயற்சி பண்ண, உன் பசங்களை நாங்க என்ன செய்வோம்னு உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் கோவத்துல அதிகமா பேசிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா நான் பண்ண தப்புக்கு அந்த பசங்களை தண்டிக்காதீங்க ப்ளீஸ். அப்படியா? உன் பசங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறியே நீ. என்ன நீ ஆரஞ்சப்போ உன் பசங்க உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? அபிய உன்னோட புருஷன்னு சொன்னப்போ உன் பசங்க ஞாபகத்துக்கு வரலையா? உன் இஷ்டத்துக்கு நீ தப்பு பண்ணுவ, அதை பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போம் நீ எப்படி நினைச்ச? உன்னை நாங்க பிளாக்மெயில் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். எங்க கிட்டயும் வாட்டத்தை காட்டுற. அப்பெல்லாம் உன் பசங்களை பத்தி நீ ஏன் கவலைப்படல? தனு, பசங்களை பத்தி அவ எப்படி யோசிப்பா? அவ மைண்ட்ல மணி 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 அது மட்டும் தானே இருக்கு. பணம் மட்டுமே மைண்ட்ல இருக்கும்போது எப்படி இவளால தான் பசங்களை பத்தி யோசிக்க முடியும்? நீ ஒரு விஷயம் சொல்ல, தான் பசங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க, ஏதாவது இது வரைக்கும் உங்ககிட்ட கேட்டிருக்கா? பசங்களை பத்தி ஒரு முறை கூட கேட்கல இவ. பாவம் அந்த பசங்க, என்ன தலையெழுத்தோ அவங்களுக்கு. சின்ன வயசுலயே அவங்களோட அம்மா அப்பாவை அவங்க இழந்துட்டாங்க. இப்போ சித்தியும் இல்லாம போக போறா. இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். கோவத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு அவங்கள விட்டுட்டு ப்ளீஸ். அட, அப்படிலாம் எப்படி விடுறது? அதான் எல்லாரும் சொல்லுவாங்களே, நாம செஞ்ச பாவத்தை நம்ம பிள்ளைங்க தான் அனுபவிப்பாங்கன்னு. இப்ப அந்த பசங்களுக்கு நீ தானே பேரண்ட், அப்ப அந்த பாவத்தை அவங்க தானே அனுபவிக்கணும். எங்களுக்கே தண்ணி காட்ட பார்த்தல, இனிமே பாரு உன் பசங்களை நாங்க என்ன பண்றோம்னு. அவங்கள நாங்க சாகடிக்கிறத பார்த்து நீ துடிச்சு துடிச்சு சாக போற. பொண்ணி விடுறி. பசங்க மேல உன் கை பட்டுச்சு, உன் கைய வெட்டிடுவேன். அந்த பசங்க என்னோட மிகப்பெரிய கடமை. அந்த பசங்களுக்காக தான் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாடுறேன். அந்த பசங்களுக்காக தான் நாங்க எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு அமைதியா நின்னேன். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, யாரையும் ஓவரா பயமுறுத்த கூடாது. அப்படி பண்ணா அவங்களுக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். அந்த பசங்க மேல நீ கைய வச்ச, மறுபடியும் சொல்ற, உன் கைய வெட்டிடுவேன். பொண்ணி, தனுவோட கையை விடு, கையை விடுன்னு சொல்றேன். இவ பசங்களை கொன்னுடுவேன்னு என்கிட்ட சொன்னா. இங்க பாரு தனு, எறும்பு கடிச்சாலே உன்னால தாங்க முடியாது. நான் கைய வெட்டினா நீ சுத்து போயிடுவ. இன்னைக்கு அந்த பசங்களுக்காக தான் என் வாழ்க்கையில நான் முக்கியமான விஷயத்தை இழந்திருக்கேன். அந்த பசங்க மேல கைய கூட வைக்க கூடாது, புரிஞ்சுதா? இங்க பாரு பொண்ணி, நான் சொல்றது கேளு. அவ கையை விடு, கையை விடுன்னு சொல்றேன். நான் இவ கைய விட மாட்டேன். என் பசங்களை கொன்னுடுவேன்னு சொல்றா. பாவம் அந்த பசங்க. You just calm down, okay? பொண்ணி, இங்க பாரு, நான் தானே உன்னை இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முதல்ல அவ கையை விடு. அவ சொல்ற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். சொல்றது கேளு. நீ முதல்ல அவ கையை விடு, கையை விடுன்னு சொல்லிட்டு இருக்க பொண்ணி உன்கிட்ட. இங்க பாரு, என்ன நம்பு. உன் பசங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. இவ கையை விடு பொண்ணி. நீ உன் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ற. உன் லிமிட்ல நீ இருந்தா அப்புறம் நானும் என் லிமிட்ல இருப்பேன், புரிச்சுக்கோ. நான் என் லிமிட்டை கிராஸ் பண்ணனா அப்புறம் அது உனக்கு நல்லது இல்ல. நான் தான் நல்ல மாதிரி உன் பசங்களை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றல, அதுக்கப்புறம் எதுக்கு இவ கையை பிடிச்சிட்டு இருக்க? முதல்ல இவ கையை விடு, விடு இவ கைய. எனக்கு இப்பவே என் பசங்க வேணும். உன் பசங்க உனக்கு கிடைக்க மாட்டாங்க. நான் சேஃபா இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் உன் பசங்க உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீ உன்னோட சீக்ரெட்டை இங்க இருக்கிற யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிற கேரண்டி எனக்கு கொடுக்கணும். எங்க பிளான் இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அது உனக்குள்ளேயே இருக்கணும். நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உன் பசங்களை உன்கிட்ட நாங்க பத்திரமா ஒப்படைச்சிடுறோம். இட்ஸ் a promise.
எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? நீங்க கொடுத்ததுலயே பெஸ்ட் சர்ப்ரைஸ் இதுதான். இப்பதான் நாம பர்ஃபெக்ட் ஜோடியா இருக்கும். நீ இவ மேல காட்டுற அன்புக்கு இவ கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லனா. உன் அன்புக்கு முழுமையான தகுதியானவ பிரக்யா மட்டும்தான். ஆனா இவ பிரக்யா இல்ல. பிரக்யாவோட டியூப்ளிகேட். நீ எங்க போயிட்ட பிரக்யா? என்கிட்ட திரும்ப வராத அளவுக்கு தூரமா போயிட்டியா நீ? நீ என் கூட இல்லாததுனால என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? யார் யாரோ என்னோட காதலை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாத்தியா? வந்தது யாரோ ஒரு பொண்ணு, ஆனா அவளை என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆனா முதல்ல எனக்கு அவ என்னோட பிரக்யா இல்லைன்னு தோணுச்சு. உன்ன மாதிரி அவ நடந்துக்கல, உன்ன மாதிரி அவ பேசல. அப்படி இருந்தும் உன் மேல எனக்கு இருந்த காதல்னால நான் எதையுமே கண்டுக்கல, கவனிக்கல. அந்த முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் நான் ஏமாந்துட்டேன் பிரக்யா. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு திரும்ப வந்துரு. அந்த விரதத்தை நீ இருந்திருக்கணும். ஆனா அந்த மரியாதை அவளுக்கு கிடைச்சது. என்ன மன்னிச்சிடு பிரக்யா. என் கண்ணீரை எப்படி என்னால தடுக்க முடியும்? இந்த கண்ணால என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்பவுமே அவங்களோட சோகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கண்ணு கூட இது நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. எந்த சந்தோஷமா இருந்தாலும் இப்ப இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் இருக்காதுன்னு. இது எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. அக்கா, தயவு செஞ்சு அழாதீங்க. இல்லைன்னா உங்க உடம்பு என்னோட உடம்பு, என்னோட சந்தோஷம், என்னோட வாழ்க்கை எல்லாமே என் குழந்தைங்களோட சந்தோஷத்துலதான் இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் உயிரோட இருக்கிற மாதிரி. அவங்க கஷ்டத்துல இருந்தா நான் உயிரோட இருந்து இல்லாத மாதிரி. அக்கா அப்படி எல்லாம் பேசாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. நம்ம நேரத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப நம்மளால நம்ம பிரக்யாவை தேட முடியும். அப்புறம் அபிக்கு அவனோட காதலை ஒண்ணு சேர்க்க முடியும். இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ஒருவேளை நீ என்னோட பிரக்யா இல்லைன்னா நீ என் கூட இருக்கிறதுக்கும் என் பக்கத்துல நிக்கிறதுக்கும் உனக்கு அருகதையே கிடையாது. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. எந்த முகத்தை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேனோ அந்த முகத்தை நான் வெறுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஜஸ்ட் லீவ். இன்னைக்கு மறுபடியும் என் புருஷன் கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போறேன். இன்னைக்கு கூட எனக்காக கிடையாது, இன்னொருத்தங்களுக்காக தான் இப்படி பண்றேன். கடவுள் இன்னும் என் வாழ்க்கையில எவ்வளவு தியாகத்தை எழுதியிருக்காருன்னு தெரியாது. என் விதியில இன்னும் எவ்வளவு சோகம் இருக்கோ தெரியல. அலியா, நான் ஒரு விஷயம் கேட்கவா? நாம யார இந்த வீட்டை விட்டு அனுப்புறோமோ அவ பொண்ணு இல்லன்னு உனக்கு தோணல? பிரக்யான்னு தோணல? அப்கோர்ஸ் பிரக்யா தான். ஆனா நாம தயாரிச்ச பிரக்யா இல்ல அலியா, நான் உண்மையான பிரக்யாவை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த முகத்தை வச்சு நாம எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைச்சோமோ அந்த முகம் நம்மளையே ஏமாத்திருச்சோ.
நீ அவளை இந்த வீட்டை விட்டு போக சொன்னப்ப அவ கண்ணுல எனக்கு ஏதோ ஒரு வலி தெரிஞ்சுச்சு. இருக்கத்தானே செய்யும் தனு. ஜஸ்ட் இமேஜின், அந்த பொண்ணு இந்த வீட்ல ராணி மாதிரி வாழ போறதா கனவு கண்டா. இந்த வீட்டுக்கு ஓனர் ஆயிடலான்னு நினைச்சா. கண்ட கனவு பலிக்கலனா அதுக்கப்புறம் மனசுக்கு வலி இருக்கத்தானே செய்யும். இல்ல ஆலியா, அந்த வலி வீட்டை விட்டு போறதுக்கான வலி இல்ல. அந்த வலி வேற எதையோ விட்டுட்டு போற வலி. அவ அபிய லவ் பண்ண ஆரம்பிச்சா. ஐ மீன், நீ அதை நோட்டீஸ் பண்ணியோ இல்லையோ, ஆனா நான் பார்த்தேன். அவள அபி வீட்டை விட்டு வெளியில போக சொன்னப்ப அவ எப்படி அபிய பார்த்தா தெரியுமா? அவ கண்ணுல வித்தியாசமான ஒரு வலி தெரிஞ்சது. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நான் உங்களோட பிரக்யா இல்லதான். எனக்கு இங்க நிக்கிற அருகதை கூட கிடையாது. ஆனா ஒரு தடவை நான் சொல்றத நீங்க கேட்டீங்க. அப்போ நான் பாத்துட்டு இருக்கிறது அந்த பொண்ணு இல்ல, பிரக்யான்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த பொண்ணிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவ தப்ப கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டா. நாம மொத்த ஃபேமிலிக்கு முன்னாடியே அவளை பத்தி சொல்லிட்டோம். ஆனா அவ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம அமைதியா இருந்தா. அண்ட் இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ அது நடந்தப்போ அந்த இடத்துல இல்ல. நான் அந்த பசங்களை பொண்ணு கிட்ட அனுப்புனப்ப அந்த பசங்க அந்த பொண்ணிய ஹக் பண்ணப்ப அவ சந்தோஷமா இல்ல, ரொம்ப ஷாக்கா இருந்தா. ஒருவேளை அவ பொண்ணியா இருந்திருந்தா அவ ஷாக் ஆகாம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா இல்லையா? ஆனா அவ அப்படி ரியாக்டே பண்ணல. நாம அவ மேல எவ்வளவோ பழி போட்டோம். ஆனா வாய முடிக்கிட்டு அவ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா. அவளுக்கு நம்மள பத்தி நிறைய சீக்ரெட்ஸ் தெரியும். வேணும்னா அவ எல்லாத்தையுமே சொல்லிருக்கலாம். நாம தான் பிரக்யாவை கொல்ல வச்சோம், ஏமாத்தி அபிய பேப்பர்ஸ்ல சைன் பண்ண வச்சோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கலாம். ஆனா அவ சும்மாதான் இருந்தா. ஏன்? ஐ மீன், நான் அவளோட பசங்களை கொன்னுடுவேன்னு அப்புறமா தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே அவ ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. ஐ மீன், நமக்கு அகைன்ஸ்டா அவ என்ன வேணாலும் அங்க சொல்லிருக்கலாம் இல்லையா ஆலியா? இருந்தாலும் அது எல்லாம் அவ நிரூபிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்ல அவ ட்ரை கூட பண்ணலையே. அவ வாய மூடிக்கிட்டு இருக்க என்ன காரணமா இருக்கும்? ஆக்சுவலி யூ ஆர் ரைட். நீ இப்ப என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு தனு. அவ வீட்டை விட்டு போகும்போது அவ கண்ணை நானும் பார்த்தேன். முதல் முறையா பிரக்யாவை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பும்போது எப்படி ஒரு வலி இருந்ததோ அந்த வலியை நான் பார்த்தேன். ரைட். அண்ட் இன்னொரு விஷயம், நாம பேசிட்டு இருக்கும்போது அவ என் கைய திருப்பினால. அந்த டைம்ல அவ சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு என்னோட வலி கூட மறந்துருச்சா இல்லையா? ஐ மீன், அவ என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பசங்களுக்காக தான் இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான விஷயத்தை நான் இழந்துட்டேன். அப்ப அவளுக்கு அந்த பசங்களை விட முக்கியமானது வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. யாரு? அபி. ஒருவேளை பாட்டியே நாம சைடு ஆக்கிட்டோம்னா அப்போ பிரக்யாவுக்கு எல்லா விஷயத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அபியா தான் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அவ பொன்னி கிடையாது, அவ பிரக்யா. இருக்கலாம். அவளோட பேச்சு நடை எல்லாமே மாறிடுச்சுல. அவ தமிழ் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அந்த பொன்னி மாதிரி லோக்கலா பேசுறதே இல்ல. கரெக்ட். அவ எப்ப கோவமா இருந்தாலும் இல்லனா பயந்து போயிருந்தாலும் ஒழுங்கா பேசியிருப்பா. ஏன்னா அவ பொன்னிங்கிற விஷயத்த அவ மறந்து போயிடுறா. ஐ மீன், அந்த பொன்னி பிரக்யாவா மாறணும்னு எப்பவுமே ட்ரை பண்ணல. ஆனா பிரக்யா பொன்னியா மாறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. பட் இது எப்படி நடக்கும்? பிரக்யா தான் செத்து போயிட்டாளே. அவளோட பொணத்தை நீ பாத்தியா? இல்லல்ல. இங்க பாரு ஆலியா, நாம எதையுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாம ஒரு டிசிஷனுக்கு வரவே கூடாது. இப்ப நாம நம்மளோட டவுட்டை கிளியர் பண்ணியே ஆகணும். அவ உண்மையிலே பொன்னியா இல்லனா பிரக்யாவாங்கிற விஷயத்தை நாம கண்டுபிடிச்சே ஆகணும். சீதனு, நீ எப்படியோ உன் மூளையை யூஸ் பண்ணி இவ பொன்னி இல்ல பிரக்யாங்கிறத கண்டுபிடிச்சிட்ட. ஒருவேளை இவ பிரக்யாங்கிற பட்சத்துல இது எப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சே ஆகணும். உண்மையா அவ யாருன்னு எனக்கு தெரியணும். பொன்னியா இல்ல பிரக்யாவான. வாத்தனு என் கூட. எங்க? இங்க பாருங்க மகேந்தர் சார், இது ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம்.
அப்படி இல்லைன்னா நான் உங்களை இப்படி ப்ரெஷர் பண்ணுவேனா சொல்லுங்க? எனக்கு புரியுது பிரபா சார். இப்படியாவது உங்க கூட பேச முடியுது. அர்ஜென்ட் விஷயம் இல்லனா நீங்களா எனக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? மகேந்திரா சார், இது ஒன்னும் காமெடி பண்ற நேரம் கிடையாது. நான் எப்படியாவது உடனே சென்னைக்கு போய் ஆகணும். உடனடியா எனக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. பிரபா சார், இது ஃபெஸ்டிவல் சீசன். அதனால எல்லாரும் ஊருக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவியோட விரதத்தை முடிஞ்சு வைக்கணும்ல. சாரி சார், டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு போய் நான் முடியாதுன்னு சொல்லுவேனா? இங்க பாருங்க சார், நான் ஒன்னும் விரதத்துக்காக இப்ப என் வீட்டுக்கு போகல. சென்னையில இப்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. டபுள் ட்ரிபிள் எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. ஆனா ப்ளீஸ் எனக்கு டிக்கெட் மட்டும் புக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நைட்டே நான் சென்னை எப்படியாவது ரீச் பண்ணி ஆகணும். சரி சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். பட் ப்ளீஸ் நல்ல ரிசல்ட்டா சொல்லுங்க. சரி சார், நான் பார்க்கறேன். இப்ப பிரியா எந்த நிலைமையில இருக்காங்களோ தெரியல. ஆனா ஆலியாவையும் தனிவையும் கோவப்படுறதை விட அவங்க விதியை நினைச்சுதான் இப்ப ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. பாவம் பிரியா. அபியே அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்கான்னா பிரியா இப்ப அங்க தனியா இருக்காங்க. ஆனா நான் இங்க நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இன்னைக்கே சென்னைக்கு போய் ஆகணுமே. ஹலோ ஹலோ. த்ரிஷா, அங்க எல்லாம் ஓகே தானே? இப்போ இல்லங்க, இங்க எதுவும் ஓகே இல்ல. சூழ்நிலை ரொம்ப மாறிட்டே போகுது. என்னாச்சு? அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னது? பிரியா வீட்டை விட்டு போயிட்டாங்களா? சரி, அப்ப அபி வீட்டுல வேற யாருமே தடுக்கலையா? பாட்டி, கிராணி, சித்தி, சித்தப்பா? இல்லங்க, யாருமே தடுக்கல. என்னாலயே எதுவும் சொல்ல முடியல. அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கங்க. என்ன பண்றதுன்னே புரியல. இப்படி வீட்டை விட்டு எல்லாம் போக கூடாது. இப்படி பண்ண பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். இன்னைக்குன்னு பார்த்தாங்க இல்லாம போயிட்டேன். உங்க டிக்கெட் புக் ஆயிடுச்சா? இன்னும் புக் ஆகல த்ரிஷா. டிக்கெட்ஸ் கிடைக்கலங்கறங்க. பட் ஐ அம் ஸ்டில் ட்ரைங். எனக்கு டிக்கெட் கிடைச்சடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்பறேன். நீங்க ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. இப்போ நீங்க அவங்க பக்கத்துல இருக்கணுங்க, ப்ளீஸ். ஐ நோ த்ரிஷா, நானும் சீக்கிரம் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இங்க கிட்டப்பா மாட்டிக்கிட்டு இருக்கேன். டிக்கெட் கிடைச்ச உடனே நான் கிளம்பிடுறேன். சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். செகண்ட் லைன்ல யாரோ கூப்பிடுறாங்க. ஓகே ஓகே, பாய். தப்பு ஒரு தடவை தான் நடக்கும். அடிக்கடி நடந்தா அதுக்கு பேரு முட்டாள்தனம். ஒருவேளை நான் உனக்கு 2வது தடவை வாய்ப்பு கொடுத்தா நீ மறுபடியும் என்னை ஏமாத்துவ. இப்ப நான் எங்க போவேன்? யார்கிட்ட பேசுவேன்? என் பேச்ச கேக்குறவங்க, என்ன நம்புறவங்க கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஐயோ சித்திரக்குட்டி, என்னமாச்சு? எழுந்திருச்செல்லும். ஏதாவது அடிபட்டுச்சா? எங்க எங்க என்னாச்சு? சரி, ஒண்ணும் இல்ல, அம்மா இருக்கல, சரியாயிடும். என் செல்லம்ல அழக்கூடாது, சரியா? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா உனக்கு மருந்து போடுவேன், அப்புறம் வலி எல்லாம் போயிடும். அம்மா, நான் இப்ப அம்மா கிட்ட தான் போகணும். அவங்க தான் நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுவாங்க. ஆலியா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பிரேக் போட்டுக்கிட்டே இருக்க. என்ன ஓடிட்டு இருக்க உன் மனசுல? நாம எங்க போறோம்னாவது சொல்ல மாட்டியா? பொன்னி அலையஸ் பிரக்யா அலையஸ் பொன்னிய தேடிக்கிட்டு. பொன்னிய தேடியா? எதுக்கு? அவ பிரக்யான்னு உனக்கு டவுட் இருக்கு. அவதான் பொன்னின்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நம்ம 2 பேரோட டவுட்டையும் கிளியர் பண்ணிக்க போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம டவுட் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். அதனால தான் பொன்னிய தேடி நாம போயிட்டு இருக்கோம். ஓகே, சரி. பொன்னிய தேடிட்டு போறதுனால என்ன யூஸ் இருக்கு? அது எப்படின்னா, ஒருவேளை அவ சரளா ஆண்டி வீட்டுக்கு போனா அவ பிரக்யா, அப்படி போகாம அந்த பொன்னி வீட்டுக்கு போனா அவ பொன்னின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாவ், செம்ம ஐடியா போட்டிருக்கா ஆலியா. ஐ மீன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நீ இப்படி யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ பிரக்யாவா இருந்தா நிச்சயமா அவ அவளோட வீட்டுக்கு தான் போவா. வாவ், யூ ஆர் சோ கிளவர். ஆலியா, ஸ்டாப் ஸ்டாப். அதோ நம்மளோட டார்கெட் அங்கதான் இருக்கு.
இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். பிரக்யா கூட பேசக்கூட முடியாம போச்சு. இல்ல, நோ, ஐ கான்ட் வெயிட். நான் சென்னைக்கு போறபடி போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அபிகிட்ட தான் பேசணும். அவன் பண்றது தப்புன்னு நான் அவனுக்கு புரிய வச்சாகணும்.